அக்டோபர் 1780 சிவகங்கை கோட்டைக்கல் மற்றும் இரும்பாலான ஒரு சிறைக்கூடம் போல காட்சியளிக்கிறது. அதன் உள்ளே ஒரு நகரத்தையே தரைமட்டமாக்கக்கூடிய அளவிற்கான வெடிமருந்துகளை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் குவித்து வைத்துள்ளது. வெளியே கிளர்ச்சியாளர்களின் படை காத்திருக்கிறது. தாக்குதல் நடத்தினால் மரணம் நிச்சயம் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பெண் மட்டும் அதிசயத்திற்காக காத்திருக்கவில்லை. அவளே ஒரு அதிசயமாக மாறினாள். அவளது உடல் நெய் மற்றும் எண்ணெயால் நனைக்கப்பட்டிருந்தது. அவள் ஒரு நடமாடும் சுடராக மாறினாள். பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கின் வாசலை அவள் அடைந்தபோது அவளிடம் பயத்தின் அலறல் இல்லை. அவள் சுதந்திரத்தின் காற்றை சுவாசித்துக் நின்று கொண்டிருந்தாள். விண்மீன்களை நோக்கி ஒரு கடைசி பார்வையை வீசிவிட்டு நெருப்பை தட்டினாள். அவள் ஒரு மனித தீப்பந்தமாக மாறினாள். எதிரியின் வெடிமருந்து குவியலின் மையத்தை நோக்கி தலைதெறிக்க ஓடினாள். அடுத்த நொடி நிலம் அதிர சிவகங்கையின் இரவு வானம் பகலாக மாறியது. வரலாறு வெற்றியாளர்களை மட்டுமே நினைவில் கொள்கிறது. ஆனால் புரட்சி தீயை மூட்டிய பொறிகளை அது பெரும்பாலும் மறந்துவிடுகிறது. அரசர்களின் பெயர்கள் நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் யார் இந்த குயிலி? ஒரு இளம் பெண்ணை இந்திய வரலாற்றின் முதல் தற்கொலைப்படை வீரராக மாறத் தூண்டியது எது? குயிலியை புரிந்து கொள்ள அவள் வாழ்ந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது 18ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதி. இரத்தமும் துரோகமும் நிறைந்த காலம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் அப்போது வெறும் வணிக நிறுவனம் மட்டுமல்ல, அது ஒரு வேட்டையாடும் மிருகமாக மாறியிருந்தது. சிவகங்கை மன்னர் ஆங்கிலேயர்களால் வஞ்சகமாக கொல்லப்பட்டார். அவரது மனைவி வீரமங்கை என்று அழைக்கப்படும் ஜான்சி ராணிக்கும் முன்பே வாழ்ந்த ராணி வேலு நாச்சியார் நாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. 8 ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்த அவர் தனது மண்ணை மீட்டெடுக்க ஒரு பெரும் படையை திரட்டினார். ஆனால் ஒவ்வொரு ராணிக்கும் ஒரு நிழல் தேவை. வேலு நாச்சியாருக்கு அந்த நிழலாக இருந்தவள் குயிலி. குயிலி ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவள் அல்ல. அவள் ஒரு சாதாரண விவசாயத் தொழிலாளியின் மகள். அவளது சாதியும் பாலினமும் அவளை வரலாற்றின் விளிம்பிற்கு தள்ளியிருக்க வேண்டும். ஆனால் உலகின் முதல் பெண் படைப்பிரிவான உடையாள். படையின் தளபதியாக அவள் உயர்ந்தாள். பிரிட்டிஷ் படை சிவகங்கையை கைப்பற்றினால் அது தென்னிந்தியாவிற்கான நுழைவு வாயிலை திறந்தது போலாகும். அவர்களிடம் பீரங்கிகள் இருந்தன, துப்பாக்கிகள் இருந்தன. ஆனால் எதிரிக்கு தெரியாத ஒரு இரகசிய ஆயுதம் புரட்சிப் படையிடம் இருந்தது. அதுதான் குயிலி. குயிலியின் வளர்ச்சி ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. அது ஒரு பெரும் ஒழுக்கத்தின் விளைவு. 18ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் போர் என்பது ஒரு கலை. குயிலி சிலம்பம் மற்றும் வளரி வீசுவதில் கைதேர்ந்தவள். ஒரு இளம் பெண் காடுகளில் மறைந்திருந்து ஆங்கிலேயர்கள் அவளை தேடிக்கொண்டிருக்கும் போதே தனது போர் நுட்பங்களை செதுக்கிக் கொள்வதை கற்பனை செய்து பாருங்கள். குயிலி வெறும் வீராங்கனை மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஒற்றரும் கூட. எளிய மக்களைப் போல வேடமணிந்து பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்குள் சென்று அவர்களின் இரகசியங்களை திரட்டி வந்தாள். ராணி வேலு நாச்சியாருக்கும் குயிலிக்கும் இடையிலான பந்தம் இரத்தத்தால் உருவானது. தலைமறைவாக இருந்த காலத்தில் குயிலி பலமுறை ராணியின் உயிரை காப்பாற்றினாள். அவளது திறமையைக் கண்டு ராணி அவளிடம் உடையாள் படையின் பொறுப்பை ஒப்படைத்தார். இது ஒரு அலங்கார படை அல்ல, இது ஒரு சிறப்பு படை. குயிலியின் போர் தந்திரங்கள் காலத்திற்கு முந்தியவை. ஆங்கிலேயர்கள் நவீன துப்பாக்கிகளை நம்பியிருந்த போது குயிலி கொரில்லா போர் முறையை நம்பினாள். 1780க்குள் ராணியின் படைகள் பெரும்பாலான நிலங்களை மீட்டெடுத்தன. ஆனால் சிவகங்கை கோட்டை மட்டும் இன்னும் ஆங்கிலேயர் வசம் இருந்தது. அந்த கோட்டை தகர்க்கப்படும் வரை சுதந்திரம் முழுமையடையாது என்பதை குயிலி அறிந்திருந்தாள். 1780 இறுதியில் சிவகங்கை முற்றுகை ஒரு தேக்க நிலையை அடைந்தது. பிரிட்டிஷார் கோட்டைக்குள் பாதுகாப்பாக இருந்தனர். கோட்டையின் உட்பகுதியை அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான வெடிமருந்து கிடங்காக மாற்றியிருந்தனர். வெளியே
ராணியின் படை காத்திருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆங்கிலேயருக்கு கூடுதல் படைகள் வந்து சேரும் அபாயம் இருந்தது. கோட்டை வாசலை நேரடியாக தாக்கினால் பீரங்கிகளால் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவார்கள். ராணி போர் ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார். அனைவரும் பின்வாங்குவதை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது குயிலி மட்டும் மௌனமாக கோட்டையின் வரைபடத்தை பார்த்து கொண்டிருந்தாள். ஆங்கிலேயர்களின் ஆணவமே அவர்களின் பலவீனம் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அடுத்து வரவிருந்த விஜயதசமி திருவிழா அன்று மட்டும் உள்ளூர் பெண்கள் கோட்டைக்குள் இருக்கும் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு செல்ல ஆங்கிலேயர்கள் அனுமதித்தனர். குயிலி ஒரு துணிச்சலான திட்டத்தை சொன்னாள். நான் உள்ளே செல்வேன், பிரிட்டிஷ் துப்பாக்கிகள் மீண்டும் ஒருபோதும் முழங்காதபடி செய்வேன் என்றாள். அவளது திட்டம் அதீதமானது. பூக்கூடைகளுக்குள் ஆயுதங்களை மறைத்து வைத்துக்கொண்டு பக்தர்களைப் போல உள்ளே செல்வதுதான் அந்த திட்டம். ஆனால் ஆயுதங்களை விட முக்கியமானது அந்த வெடிமருந்து கிடங்கை அழிப்பது. அதற்கு தனது உடலையே தீப்பந்தமாக மாற்ற அவள் முடிவு செய்தாள். அக்டோபர் 1780. தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியை போற்றும் விஜயதசமி இரவு. சிவகங்கை கோட்டை வாசலில் இருந்த ஆங்கிலேய காவலர்கள் பூக்கூடைகளுடன் வந்த பெண்களை சாதாரணமாக பார்த்தனர். அந்த கண்களில் இருந்த உறுதி அவர்களுக்கு தெரியவில்லை. பட்டுச் சேலைகளுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கத்திகள் அவர்களுக்கு தெரியவில்லை. கோயிலுக்குள் சென்றதும் மற்ற வீராங்கனைகள் காவலர்களை தாக்கத் தொடங்க குயிலி சத்தமில்லாமல் வெடிமருந்து கிடங்கை நோக்கிச் சென்றாள். அங்கு அவள் எண்ணெய் மற்றும் நெய்யை தன் மீது ஊற்றிக்கொண்டாள். அவள் ஒரு மனிதராக அல்ல, ஒரு வேள்வி தீயாக மாறினாள். தன் மீது நெருப்பை வைத்துக் கொண்டாள். சாட்சிகளின்படி அவள் பயத்தில் அலறவில்லை. அவள் ஒரு மின்னலைப் போல வெடிமருந்து கிடங்கிற்குள் பாய்ந்தாள். ஆங்கிலேய வீரர்கள் ஒரு நெருப்புத் தூண் தங்களை நோக்கி வருவதைக் கண்டு உறைந்து போயினர். ஐரோப்பிய போர்களில் அவர்கள் கண்டிராத ஒரு காட்சி அது. அவள் வெடிமருந்து குவியலுக்குள் குதித்தாள். பூமி அதிர்ந்தது. கோட்டைச் சுவர்கள் விரிசலிட்டன. டன் கணக்கிலான வெடிமருந்துகள் வெடித்துச் சிதறின. அந்த வெடிப்பு ஆயுதங்களை மட்டுமல்ல, ஆங்கிலேயர்களின் மன உறுதியையும் தகர்த்தது. அந்த குழப்பத்தை பயன்படுத்தி ராணியின் படைகள் கோட்டைக்குள் நுழைந்தன. விடியற்காலையில் சிவகங்கை கோட்டையின் மீது மீண்டும் நமது கொடி பறந்தது. பிரிட்டிஷாரை வென்று தனது நாட்டை மீட்ட முதல் இந்திய ராணி என்ற பெருமையை வேலு நாச்சியார் பெற்றார். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் குயிலி சாம்பலாகியிருந்தாள். இந்த பாடத்தை நீங்கள் ஏன் பள்ளியில் படிக்கவில்லை? இந்திய வரலாற்று புத்தகங்களில் 1857 சிப்பாய் கலகத்தை பற்றி படிப்போம். மங்கள் பாண்டே, ஜான்சி ராணி போன்றோரை தெரியும். ஆனால் குயிலியின் தியாகம் 1780 நடந்தது. அதாவது முதல் விடுதலை போருக்கு 77 ஆண்டுகளுக்கு முன்பே. பல நூற்றாண்டுகளாக குயிலியின் கதை நாட்டுப்புற பாடல்களில் மட்டுமே வாழ்ந்து வந்தது. ஒரு பெண்ணிடம் தோற்றதை அவமானமாக கருதிய பிரிட்டிஷார் இந்த கதையை தங்களது ஆவணங்களில் மறைத்தனர். நமது வரலாற்றாசிரியர்களும் தென்னிந்தியாவின் பல வீரர்களை பக்க ஓரங்களில் தள்ளிவிட்டனர். குயிலி நவீன காலத்தின் தத்துக்கொலை படை தாக்குதலுக்கு முன்னோடி. ஆனால் அது ஒரு அழிவுச் செயல் அல்ல, அது ஒரு நாட்டின் விடுதலைக்கான இறுதி ஆயுதம். இன்று குயிலிக்கு நினைவிடங்கள் எழுப்பப்பட்டுள்ளன, அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால் அதைவிட முக்கியமாக ஒரு புதிய தலைமுறை அவளது வரலாற்றை கொண்டாடத் தொடங்கியுள்ளது. வரலாறு என்பது வெறும் தேதிகளின் தொகுப்பு அல்ல, அது நாம் எடுக்கும் முடிவுகளின் தொகுப்பு. குயிலி ஒரு சுடராக மாறத் துணிந்தாள். இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரக் காற்று அவளது தியாகத்தால் உருவானது. அநீதிக்கு எதிராக நாம் குரல் கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் நமக்குள் குயிலியின் அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். இன்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான்: இன்னும் எத்தனை குயிலிகள் நம் கிராமத்து பாடல்களிலும் சிதைந்த ஆவணங்களிலும் மறைந்து கிடக்கிறார்கள்? அவர்களை கண்டறிந்து உலகிற்கு சொல்வது நமது கடமை.
இந்த பதிவு உங்களை தொட்டிருந்தால் இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தனது தேசத்திற்காக தீயாக மாறிய அந்த பெண்ணை பற்றி உலகம் அறியட்டும். உங்கள் பகுதியில் இருக்கும் இது போன்ற மறக்கப்பட்ட மாவீரர்களை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். குயிலி, அந்த பெயருக்கு குயில் என்று பொருள். ஆனால் 1780 நின்ன அந்த ஒரு இரவில் அவள் ஒரு இடியாக முழங்கினாள்.